நம்ம சில அடுத்த எபிசோடில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மீனாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. அதை ரோகிணியும் பார்த்துடுறாங்க மீனாக்கு தெரிஞ்சிருச்சுன்னு. மீனாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கோசம் குடுகுடுன்னு ஓடி வந்து, மீனா அப்படின்றாங்க, எல்லாமே நான் கேட்டுட்டேன், இனியும் என்னை முட்டாளாக்க பார்க்காத. உன்னை வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எவ்வளோ நம்பியிருந்தாங்க, ஆனால் நீ இவ்வளோ சீட் பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாமாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி, இல்லை நீ எதுவும் தெரியாமல் பேசுகிற, எனக்கு கல்யாணம் ஆகி அவர் இறந்துட்டாரு, இது என் குழந்தை தான், ஆனால் இது தெரிஞ்சால் என்னை வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, தயவு செஞ்சு சொல்லிடாத மீனான்னு காலில் அவ்வளோ போகிறாங்க. மீனா பலார்னு ஒரு அறை விட்டுடுறாங்க. பாவம் அந்த பையன் என்ன பண்ணா, அந்த பையனை அனாதன்னு சொல்லி ஒரு தாய்ப்பாசமே கிடைக்காம இருக்க, இதில் வேற முத்துவை வேற நீ ரவுடி அவரை மாதிரி ஆகிடுவேன் எங்கள் கூட இருந்தான்னு சொல்லி எவ்வளோ பாவம் பண்ணியிருக்க, உனக்கு கண்டிப்பாக மன்னிப்பே இல்லை. ரோகிணியோட அம்மா மீனாவோட காலில் விழுந்து, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், வயசானவரை கல்யாணம் பண்ணி அவளோட வாழ்க்கையே கெடுத்தது நான் தான், தயவு செஞ்சு மன்னிச்சிடு, நான் அவள் தெரிஞ்ச இது பண்ணலை, அவளுக்கு ஒரு துணை வேணுன்ட்டு தான் அவள் பண்ணிக்கிட்டா, தயவு செஞ்சு இது யார்கிட்டையும் சொல்லாத மீனான்னு அழுகுறாங்க.